சுவிசேஷம் புஸ்தகத்திலிருந்து விசேஷமாக கர்த்தருடைய 7 என்ற வார்த்தையை மையமாக கொண்டு ஒரு 14 டிஃபரெண்ட் டாபிக்கை நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் டாபிக் முடிஞ்சது, அது 2 வாரம் நம்ம பேசினோம். கர்த்தருடைய 7 சபைகளை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நூற்றுக்கணக்கான சபைகள் அந்த நாட்களில் இருந்திருந்தது. ஆனால் ஒரு 7 சபையை கர்த்தர் திருஷ்டாந்தமாக எடுத்து இந்த இடத்துல நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அந்த டர்க்கியில இருக்கிற அந்த யூரோப், ஏசியா என்ற அந்த 2 கான்டினென்ட்லயும் இருக்கிற அந்த டர்க்கி கண்ட்ரியை மையமாக வைத்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த ஒரு சில இடங்களை மையமாக வைத்து அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த இடத்துல அறிந்திருந்து கிரியை செய்த ஒரு சில இடங்களை மையமாக வைத்து அந்த நாட்கள்ல பரவலாக வேகமாக கிறிஸ்தவம் ரீச் ஆகி கொண்டிருந்த பட்டணத்தை மையமாக வைத்து ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பேசினார். இவைகள் ஒரு சாம்பிள் பீஸா தான் எடுத்திருக்கிறாங்க. இந்த 7 சபைகளும் 7 விதமான கட்டங்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுகிறாங்க. ஆனா 7 சபைகளும் 7 விதமான சபைகளின் நிலைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னும் சொல்லுகிறாங்க. பல காரியங்களை நம்ம பார்த்தோம். பல பேர் சொல்றாங்க இப்ப லவோதிக்கா சர்ச் நாட்கள் இருக்கிறது என்று சொல்லி. ஆனா பல பேர் சொல்லுகிறாங்க லவோதிக்கா சர்ச்சஸ் போன்ற பல சபைகளும் மாத்திரமல்ல பிலதெல்பியா போன்ற சர்ச்சஸும் இருக்கிறது, பல விதமான சபைகளின் நிலைகள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அநேக காரியங்களை இந்த 2 வாரங்கள் இந்த 7 சபைகளின் காரியங்களை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு 7 ஆவிகளை குறித்து பார்க்க போகிறோம். கர்த்தருடைய 7 ஆவிகள் என்ற வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். என்னோடு கூட வேதத்தை யாராவது திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு சில வசனங்கள் இன்றைக்கு உண்டு, அதை நம்ம எல்லாம் சேர்ந்து படிப்போமே என்றால் அது பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவர் நம்மிடத்துல தொடர்ந்து பேசுவாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:4. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்த வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் 7 ஆவிகளாலும் என்று சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் 7 சபைகளுக்கு 7 ஆவிகள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுகிறாரு. 7 ஆவிகள் என்ன? இங்க 7 ஆவி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்க அட்ரஸ் பண்றாரு. ஆண்டவர் கிருபையை இந்த 7 சபைகளுக்கு கொடுத்திருந்தும் 7 ஆவிகள் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? இன்னொரு வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3:1. கர்த்தர் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. 7 ஆவிகள் 7 நட்சத்திரங்கள். இங்க இன்னொரு படியாய் 7 நட்சத்திரம் என்று சொல்லி வருகிறது. அப்ப அதை குறித்து நம்ம பின்னாடி பார்க்கத்தான் போகிறோம். 7 ஆவிகள் சர்தை சபைக்கு ஆண்டவர் பேசும்பொழுது இந்த வார்த்தையை அவர் ஹைலைட் பண்றாரு. ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு 7 ஆவிகள் இருக்கிறதா என்று. ஓகே, அதை குறித்து நம்ம பின்னாடி பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசிங்க. வெளிப்படுத்தல் 4:5. இந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. ஓகே, இங்க 7 ஆவிகளோட 7 அக்கினி தீபங்களை குறித்து பேசுகிறார். இப்படியும் இருக்கிறதோ அக்கினி தீபங்கள், 7 அக்கினி தீபங்கள் இருக்கிறதோ. ஆண்டவர் 7 7 7 என்று சொல்லி பல காரியங்களை இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏற்கனவே சொன்ன 14 வகையான 7 என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. இப்ப 7 ஆவிகள் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 5:6. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளை 7 கண்களை உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கு அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளே ஆகும். 7 கொம்பு
7 கண் பாருங்க, மேல மேல வந்து கொண்டே இருக்கிறது 7 7 7 7. ரைட். ஆண்டவர் நம்மிடத்திலே இன்றைக்கு நமக்கு பேசுகிற ஒரு முக்கியமான வார்த்தை 7 ஆவிகள். 7 கண்களையும் 7 கொம்புகளையும் கொண்ட 7 ஆவிகள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தேவனுடைய 7 ஆவிகளை குறித்து பேசுகிறாங்க. ரைட். தேவனுடைய 7 ஆவி அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு 7 ஆவிகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். இல்ல இல்ல, ஆண்டவருக்கு 7 ஆவிகள் இல்லை. ஆண்டவர் ஒரே ஆவியுடையவர். அவருடைய ஒரே பரிசுத்த ஆவியானவரை தான் இந்த 7 குறிக்கிறது. இது ஆண்டவருடைய 7 பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. ஆண்டவர் நமக்கு 7 வகையாய் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்பதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த 7 ஒரே ஆவிதான். 7 பூரணத்தை குறிக்கிறது வேதத்திலே. அப்ப 7 ஒரே வார்த்தையை தான் குறிக்கிறது. எபேசியர் 4:4 பார்க்கும்போது ஒரே ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். ஒரே ஆவியால் நம்ம நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஒரே பரிசுத்த ஆவியானவர். இவர் தேவனுடைய ஆவியானவர். இவர் ஆவியாகிய தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் மனதிலே கொண்டிருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை தந்து இவ்வளவாய் நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். 7 ஆவிகள் டசன்ட் மீன் 7 டிஃபரண்ட் பரிசுத்த ஆவியானவர் என்பது இல்லை. 7 ஆவிய என்பது ஆண்டவருடைய 7 குணாதிசயங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, இன்னொரு முக்கியமான வசனத்தையும் வாசிங்க. இந்த வெளிப்படுத்துற விசேஷத்துல இருக்கிற இந்த 7 ஆவிகளுக்கு மூலதனமான ஒரு வசனம் இது. இது கண்டிப்பா எல்லாரும் நீங்க வேதத்துல குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு கிளிம்ஸ இந்த இடத்துல கொடுத்திருக்கிறாரு. பல வித்தியாசமாய் இந்த வார்த்தைகள் திருப்பி திருப்பி வருது. மறுபடியும் மெதுவா வாசிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஒரு ஆவியானவர். ஓகே. பலனையும் அருளும் ஆவி. அப்ப ஆலோசனை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார். ஓகே ஓகே. ஒரு ஆவியானவருடைய அடுத்த ஒரு அட்ரிபியூட் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. அறிவை பயப்படுகிற பயத்தை கொடுக்கிற ஆவி. அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல பல ஆட்ரிபியூட்ஸ இந்த ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இங்க கர்த்தருடைய ஆவி என்று நம்ம வாசிக்கும் பொழுது தேவனுடைய தெய்வீக அதிகாரத்தை, அவருடைய உண்மை தன்மையை, தேவன் நம்ம மத்தியிலே பிரசன்னமாய் இருப்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கிற வார்த்தையாய் அதை நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய அதிகாரத்தையும் தேவனுடைய திவ்ய பிரசன்னத்தையும் அந்த இடத்துல பார்க்கிற வார்த்தை தான் கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே விடுதலை உண்டு. இரண்டாவது, ஞானத்தை அருளும் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். நம்ம அறிந்திருக்கிற இந்த அறிவை சரியாய் யூட்டிலைஸ் பண்ணி அப்ளை பண்ணி நடத்துவதற்கு நமக்கு தேவையான ஞானத்தை இந்த ஞானத்தின் ஆவியானவரை தருகிறார். அறிவு புக்கில் இருக்கிறதெல்லாம் நம்ம பலதும் படிச்சுட்டு தியரி படி நம்ம வாழ்றது கிடையாது. நம்ம பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம லைஃப்ல யூட்டிலைஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் அதிகமாக. புஸ்தகத்தின்படி எழுத்தின்படி அல்ல பல காரியங்கள். சோ அறிவு பெருக்கிறதுனால நமக்கு ஒரு காரியமும் வராது. ப்ராப்பர் யூசேஜ் ஆஃப் நாலேஜ் இஸ் விஸ்டம் என்பத வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ப்ராப்பர் யூசேஜ் ஆஃப் நாலேஜ் இஸ் விஸ்டம். நிறைய படிக்கலாம், படிச்சு முட்டாளானவங்க இருக்கிறாங்க, படிச்சு பைத்தியமானவங்க இருக்கிறாங்க, படிச்சு ஒரு காரியத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க இருக்கிறாங்க. அறிவு நம்ம பெருக்கிறது நல்ல காரியம்தான், ஆனால் ஞானம் தேவை நமக்கு. ஞானத்தின் ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். உணர்வை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தெய்வீக ஆவிக்குரிய ஒரு தேடலை கத்த தருகிறார். உணர்வு பூர்வமாக ஆவிக்குரிய காரியத்திலே ஆராய்ந்து அறிவதற்கு ஒரு இன்சைட் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த கிரியை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர். இன்னொரு பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு மகத்தான வேலை என்று சொன்னால்
கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். தெய்வீகமான வழி நடத்துதல் நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்ன எப்படி எல்லாவற்றையும் குறித்து ஆழமாய் அறிந்த ஆண்டவர் நம்மிடத்திலே மெதுமெதுவாய் அவரை குறித்து, அவருடைய கிரியை குறித்து பேசுவார். ஆமென். அப்ப தெய்வீக தேவ பிரசன்னம் நமக்கு அவசியம். காரணம், அவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவார். நம்ம அழகா படிக்கிறோம் ஏசாயா 9 ஆலோசனை கர்த்தா என்று சொல்லி அவர் ஆலோசனை கொடுக்கிறவர். அவருடைய ஆலோசனையை நாம் கேட்டு அனுபவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல ஆண்டவர் வல்லமை உள்ள தெய்வம். ஆமென். அவருடைய வல்லமைக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அவ்வளவு வல்லமை நிறைந்த தெய்வம் அவர். அவருடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்று சொல்லி சொல்றோம். இதெல்லாம் 7 ஆவிகளை குறித்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். 7 ஆவிகளின் பிரிவுகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரே வார்த்தையில இது முடிக்க முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருடைய ஆட்ரிபியூட்ஸை தான் பிரிச்சு 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 கர்த்தர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அடுத்தபடியாக கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ், தேவனுடைய அறிவை குறித்து நமக்கு பேசுகிறார். அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு, வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு, ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற சில நுணுக்கமான காரியங்களை புரிந்து கொள்வதற்கு தேவனுடைய ஆவியானவருடைய வழிநடத்துதல் நமக்கு தேவை. அது ஆவியானவருடைய நாலேஜ் நமக்கு வேணும். ஆமென். அவரை அறிகிற அறிவில் நாம் வளர்ந்திருக்க வேண்டும். கடைசியாக 7வதாக ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர், தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேண்டும். ஆமென். அவரை ஒரு ஆலயத்துக்குள்ள வருகிறோம் அப்படின்னு சொன்னா பயபக்தியோடு தேவ சமூகத்துக்குள்ளே வரவும், பயபக்தியோடு அவரை நம்ம தொழுது கொள்ளவும், அவருடைய சமூகத்துக்குள்ளே நம்ம விட்டு கொடுக்கவும் நம்ம கட்டாயம் தேவை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பயபக்தியை கர்த்தர் நமக்கு இந்த தருவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். So God is doing multiple things in our life. அதை எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து அவருடைய ஆட்ரிபியூட்ஸ் 7 வகையான கர்த்தருடைய கிரியைகளை நினைத்து பார்த்து தேவ சமூகத்துக்குள்ளே நம்ம விட்டு கொடுத்திருக்க வேண்டும். கர்த்தர் ராஜரீகம் செய்கிறார். கர்த்தர் நேர்த்தியை நடத்துகிறார். இந்த ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே நம்மை தாழ்த்தி இருப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட கிரியை செய்வாராக. இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட்டவராய் இந்த பூமியிலே ஊழியம் செய்தார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இயேசு இந்த பூமியில தனியா இல்லை. தேவன் இல்லாம இந்த பூமியில இயேசு கிறிஸ்து தனியாய் ஊழியம் செய்யல. தேவன் மேல இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் மேல இருக்கிறார், இயேசு கிறிஸ்து மொத்தம் கீழே இருக்கிறார். இல்ல, அவர் 3இல் 1ஆனவர். திருத்துவத்தை குறித்து நம்ம பைபிள் ஸ்டடியில ஒவ்வொரு செல் மீட்டிங்லையும் படித்துக்கொண்டே இருக்கிறோம், சேர்ந்து படிக்கிறோம். 3 பேரும் ஒன்றானவங்க தான். அப்ப இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிறாருன்னா பிதாவானவர் மேல இருக்குல்ல, பிதாவானவரும் இயேசுவோட இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவும் இயேசுவோட இருக்கிறார். இந்த ஞான ஸ்நானத்துல இதை நம்ம நல்லா பார்த்து உணர்ந்திருக்கிறோம். They all were together at once. சேர்ந்துதான் அவங்க எல்லாம் கிரியை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை ஆவியிலே நடத்தி கொண்டு போய், ஆவியானவராலே அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின பிறகு அவர் ஊழியத்துக்கு தன்னை விட்டு கொடுத்து ஃபாஸ்டிங்ல இருக்கிறதுக்கு அவர் போகிறாரு. 40 நாள் முடிந்து தேவ வல்லமையிலே அவர் பயங்கர தெய்வீக பிரசன்னத்தில் அற்புத அடையாளங்கள் செய்வார்கள். பார்த்தா முதலாவது இயேசு கிறிஸ்து சந்தித்தது பிசாசைத்தான். 40 நாள் முடித்த பிறகு அதுக்கு நேராக நடத்தினது ஆவியானவர் தான். ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவை நடத்தி கொண்டு போனாங்க. அவருடைய ஊழியத்துல உறுதுணையா இருந்தவர் ஆவியானவர். சோ நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் உறுதுணையா இருந்து நம்மை நடத்த வேண்டும். ஊழியத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி நடத்த வேண்டும். இயேசுவை நடத்தினவர் மாத்திரமல்ல, இயேசு மரித்த பிறகு அவரை உயிரோடு எழுப்பினது தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவியானவர் இயேசுவின் சரீரத்துக்குள்ளே சென்று அந்த மரித்து போய் கிடந்த அந்த சரீரத்தின் மேல தேவனுடைய வல்லமை பாய்ந்து 1 minute குளோரிஃபைடு பாடியா ஆண்டவர் இயேசு வெளிப்பட்டார். ஆமென். நம்மளும் அதே போலத்தான் 1 செகண்ட்ல மறுரூபமாக்கப்படுவோம். அப்ப நம்ம பார்க்கிற இந்த சரீரம் இல்ல, ஒரு தெய்வீக ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகும். நாம் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரமாக மாற்றப்படுவோம். இயேசு கிறிஸ்து எப்படி மாறினாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, எப்படி உயிர் தெழுந்தாரோ, எப்படி பரத்துக்கு போனாரோ, இது எல்லாமே நமக்கு திருஷ்டாந்தம். ஏனென்றால் இவைகளெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க போகிறோம். அது ஜீவனோடு இருக்கும்போது அனுபவிப்போம் என்று விசுவாசிக்கிறோம். ஒருவேளை மரித்து போனாலும் இந்த சம்பவம் வரும். காரணம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே இவைகள் எல்லாம் சம்பவித்ததே. இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில செய்வித்தது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து நம்மை நிச்சயம் நடத்துவார்.
அவருடைய சமூகத்துக்குள்ளே அப்படியே விட்டு கொடுப்போம். இந்த 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 7 தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்ரிபியூட்ஸும் 7 சபைகளுக்குள்ளவும் சேர்ந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். சேம் ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட் ஸ்பீக்ஸ் டு ஆல் சேம் 7 சர்ச்சஸ். 7, அதாவது பூரணமான இந்த சபைகளின் திருஷ்டாந்தங்களை காரியங்களை பார்க்கும்பொழுது ஆவியானவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். நோ சர்ச் இஸ் லெட் வித்தவுட் தி ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட். கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவரோடு தான் சபை நடத்தப்பட வேண்டும். காரணம், சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் எல்லாம் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு சபைக்கும் சொல்லி முடிக்க ஆண்டவர் சொல்கிறாரு, காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப ஆவியானவர் தான் பேசிக் கொண்டிருக்கிறார், ஆவியானவர் தான் அடியின் மூலம் பேசிக் கொண்டிருக்கிறார், ஆவியானவர் தான் உங்க மூலம் நடத்தி கொண்டிருக்கிறார், ஆவியானவர் தான் பல கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். சபைக்கு ரத்தம் சிந்தி மரித்தது, விலைக்கிரயமாய் வாங்கினது இயேசு கிறிஸ்து. இப்ப சபையோடு கூட இருந்து பேசி கிரியை செய்து கொண்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு 7 சபைகளுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு பெத்தேல் ஏஜிக்கும் அவர் தான் உறுதுணையா இருக்கிறார், அவரும் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு பெத்தேல் ஏஜின்னு சொன்னாலே நீங்களும் நானும் அதுல ஒன் ஆஃப் த மெம்பர். அப்ப நமக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப he speaks, அவர் நம்ம மத்தியிலே கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அவரை நல்ல பூரணமாய் உணர்ந்து ஒவ்வொரு திட்டங்களிலும் ஒவ்வொரு தீர்மானங்களிலும் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுத்திருப்போம். பல சபைகளாயினும் பல மெம்பர்ஸா இருக்கட்டும், ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கும்போது ஏதோ ஒரு மூடுல ஒரு காரியத்துல வந்திருப்போம், ஒரு ஜெபத்துல வந்திருப்போம், ஒரு பாரத்துல வந்திருப்போம். பட் காட் நோஸ், அவர் நமக்கான வார்த்தையை நம்ம இருதயத்துல கொண்டு வந்து போட்டுட்டு ஆண்டவர் போயிட்டு அடுத்த கிரியத்தை செய்து கொண்டிருப்பார். சோ God is working still. அவர் நம்ம மத்தியிலே இன்னும் அவர் தன்னுடைய கிரியை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எபேசியர் 4:4 பார்க்கும் பொழுது ஒரே ஆவியானவர், ஒரே ஆவியானவர், ஒரே ஆவியானவர். பல ஆவியானவர் கிடையாது. பல ஆவியானவர் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்க என்றால் அது தவறு. பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே, பல விதமான ஆட்ரிபியூட்டோட அவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒரே ஆவியானவரை தான் நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல பார்க்கும்பொழுது கூட ஆவியானவர் ஒருவரே. வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, நமக்கு 9 வகையான வரங்கள் உண்டு. ஆனா ஆவியானவர் ஒருவரே, ஒரே ஆவியானவர் தான் இவைகளை கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 7ன்றது பூரணத்தை குறிக்கிறது, ஒரு பெர்ஃபெக்ஷனை குறிக்கிறது, கம்ப்ளீட்டா இருக்குது. அந்த கம்ப்ளீட்னஸ், ஃபுல்னஸ் குறிக்கிற ஒரு வார்த்தை. இதுதான் இந்த தியாலஜிக்கலா பார்க்கும்போது 7 என்ற வார்த்தை ஒரு ஒரு முக்கியமான வார்த்தை. 7ஆம் நாளில் ஆண்டவர் எல்லா ஒர்க் அவுட்டையும் முடிச்சுட்டு அவர் ஓய்ந்திருந்தார். அப்ப 7 நாள், அந்த 7ஆம் நாள் ஒரு சாஃப்ட்னஸ், ஒரு ஓய்வை, ஒரு பரிசுத்தமான காரியத்தை, ஒரு நிறைவை இது குறிக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் செஞ்சு இந்த 7ஆம் நாளை ஆண்டவர் ஓய்ந்திருந்து அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். 7ஆம் நாளில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப it's something divine. The number 7 is something divine that we need to understand. ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. 7 என்றால் ஒரு மனிதனை குறிக்கும் சொல். அப்ப 6 என்றால் மனிதனை குறிக்கும் சொல். 7 என்பது ஒரு தெய்வீக வார்த்தை, பூரணத்தை குறிக்கிற ஒரு சொல். இதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். சோ இப்ப ஒரு ஃபைனலா ஒரு வார்த்தையோட கூட முடிக்கிறேன். 7 ஆவிகள் என்று சொல்லுவது இந்த பரிசுத்த ஆவியானவரின் முழுமையை குறிக்கிறது. அது தனிப்பட்ட ஒரு பரிசுத்த ஒரு ஆவியானவருடைய ஒரு கிரியையே ஒரு முழுமையடைந்த ஒரு தேவனுடைய கிரியை தான் நம்ம அந்த காரியத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம மறுபடியும் இந்த 7 ஆவிகள் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அநேக 7களை நம்ம பார்க்கிறோம். அவை எல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு கீழே வருகிற ஒரு காரியம் என்பது நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். 7 ஒரு பூர்ணமான வார்த்தையை குறிக்கிறது. It's not 7 spirits but one spirit in 7-fold perfection. தேவ சமூகத்தில் அப்படியே நம்மை தாழ்த்துவோம்.
கனமுழுவும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களோடு கூட நீங்க பேசி ஆண்டவரே எங்களுக்கு புரிவித்த உடைய கிரியை ஸ்தோத்திரங்கள் ராஜா. கர்த்தருடைய 7 ஆவிகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உடைய 7 வகையான ஆண்டவரே அப்பா உடைய கிரியைகளை நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரே அப்பா உணர்ந்து கொண்டோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா இந்த ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாங்கள் நன்கு புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தை நாங்கள் நன்கு புரிந்து கொள்ளவும் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிரியையிலே நாங்கள் நன்கு வளர்ந்து பெருகி முன்னேறவும் கர்த்தர்களுக்கு கிருபை தாருங்க ராஜா. நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்து நடத்தும் ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.